அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தில் இந்த பப்பாளி செடி இருந்தது. அது பால் உள்ள செடி மாடி மேலேயோ வீட்டு எதிர்க்கவோ வைக்கக்கூடாது. அதனால் பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டில் பக்கத்துலேயே தெரு இருக்குது. அந்த தெருவுக்கு நடுவில் அந்த ஓரமாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை கொத்தி அதை நடலான்னு போய் நட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 செடி இருக்குது. அதில் ஒரு செடியை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து வேறு இடத்துல இன்னும் 2-3-4 செடி இருக்குது. அதனால் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நிழல் இல்லாமல் அதெல்லாம் இழுத்து நல்லா நம்ம கட்டி விட்டுட்டு வச்சோம்னா செடி நல்லா வரும். பப்பாளி செடி இது நல்லா காய்க்கும். உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த விதை தான் இப்போ நான் நட்டு இருக்கிறது. இப்போ நடுறேன் அது 1 வாரம் 2 வாரம்னா கூட அந்த செடி அந்த பழம் இதில் இந்த விதை பெருசாகி வந்துச்சுன்னா 1 வாரம் ஆனால் கூட கெடாது. அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு பப்பாளி செடி அது. இப்படி அந்த இடத்த கொத்திட்டு நல்லா கொஞ்சம் மண்ணை கீழே தள்ளி விடுங்க. அப்படியே செடி வச்சோம்னா அந்த தரை மாதிரி கல்லாட்டு இருந்துச்சுன்னா செடி வேர் விட கஷ்டம். இப்போ நான் அப்படி கொத்திட்டு கொஞ்சம் மண் தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து செடி வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொத்தி அந்த மண்ணெல்லாம் மேலே தள்ளி விட்டோம்னா அப்புறம் அந்த தூள் மண்ணாக இருக்குது இல்லைங்களா, அது திருப்பி கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து செடி வச்சோம்னா செடி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றினோம்னா செடி நல்லா பச்சை கட்டும். நீங்கள் அப்படியே ஒரு தரையோடு இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா பச்சை கட்டி வர்றதே கஷ்டம் ப்ளஸ். இப்போ இதுக்கு 2 செடி வச்சுருக்கேன் நான். இப்போ இன்னொரு செடி இந்த பக்கமாக இருக்குது. அந்த செடியை இப்போ வைக்கிறேன் பாருங்கள். அது முள்வேலி மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கத்து இது இந்தாண்ட ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். இது வீட்டு எதிர்க்க இல்லாமல் இந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் வீட்டு எதிர்க்க பப்பாளி செடி குறிப்பிட்ட ஒரு பால் இருக்கிற செடி எந்த செடியாக இருந்தாலும் வாசப்படி எதிர்க்க வைக்கக்கூடாது. அதனால் வேறு இடத்துல தள்ளி வச்சுருக்கேன். எப்படியும் தண்ணி இது எல்லா இடத்துக்கும் ஊற்ற போகிறோம், இதுக்கும் சேர்த்து ஊற்றிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செடி கீழே போட மனசு இல்லாமல் இந்த மாதிரி கொத்தி நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த மாதிரி ஒர்க்கு செஞ்சேன். இப்போ அந்த மண் தள்ளணும் பாருங்கள். அந்த மாதிரி மண் தள்ளிட்ட பிறகு தான் இந்த செடியை வைக்கணும். அதுக்கடுத்து செடி வச்சு இப்போ மண் தள்ளுறோம் பாருங்கள். இந்த மாதிரி மண் தள்ளி வச்சிங்கன்னா தான் செடி நல்லா பச்சை பிடிக்கும். வெயிலாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் விடாமல் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே பச்சை பிடிச்சி வந்துடும். இல்லைன்னா செடி வராது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 செடியும் இப்போ நட்டாச்சு. மாடிக்கு மேலே வந்துட்டேன். இப்போ மாடி மேலே இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துக்கும் நல்லா அந்த செடி மேலெல்லாம் அது பாருங்கள். அந்த மாதிரி செடி மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த வெயிலுக்கு நல்லா பச்சை இருக்கும். அப்படி இல்லைன்னா செடி வாடிடும். மேலே நான் எதுவும் நெட்டெல்லாம் எதுவும் போடலை. அதனால் இப்படி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி மேலே எல்லா இடத்துக்கும் தெளித்து விட்டு நீங்கள் ஒரு செடிக்கும் தண்ணி விடுங்க. அப்படியே மட்டும் விட்டுட்டிங்கன்னா செடி வாடி போயிடும். கீழே எவ்வளோதான் ஈரமாக இருந்தாலும் மேலே வெயில் நிறைய கொளுத்துது இல்லைங்களா. அதனால் நீங்கள் தண்ணி விடும்போது செடிக்கெல்லாம் தெளித்த மாதிரி தண்ணி விடணும். இப்போ நான் தெளித்தேன் பாருங்கள். அந்த மாதிரி தெளித்து எல்லா செடிக்கும் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் செடியெல்லாம் நல்லா வரும். தண்ணி வந்து கீழே போகாமல் விடுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வேறு இடத்துக்கு விடுறேன் பார்த்தீங்களா. ஒரே வாட்டியாக தண்ணி தமன்னு விட்டோம்னா செடி எல்லாம் அதில் இருக்கிற உரம்லாம் கீழே போயிடும். ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போயிடும். நீங்கள் வந்து ட்ரைனேஜ் ஆகிற எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செடி நல்லா பச்சை பிடிக்கும். இந்த வெயில் நாளுக்கு 2 நாளுக்கும் தண்ணி ஊற்றுங்க. 2 வேளைக்கும் தண்ணி ஊற்றுறத பார்த்துக்கோங்க. ஒரே வேளை தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி அந்த அளவுக்கு வராது. நீங்கள் 2 வேளையும் தண்ணி ஊற்றி பழகிக்கோங்க. அப்போதான் செடி நல்லா வரும். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. இது மாதிரி வரணுன்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் வரும். அவ்வளோ தண்ணி ஊற்றி 2 வேளையும் இது பண்ணி க்ளீன் பண்ணி செய்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எலுமிச்சம்பழம், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரஞ்சு பழம் தோல், இந்த தோலுங்கெல்லாம் நல்லா ஊற வச்சு 2 வாரம் ஊற வச்சுருக்கேன். இதில் நல்லா மிதித்து அந்த சாரெல்லாம் அதை இறங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி கலந்து நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் கலந்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே கலந்துக்கலாம். கலந்து இப்போ நான் ஒரு ஜக்கு இது ஊதுறீங்கன்னா ஒரு 5 ஜக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இருத்து ஊற்றணுன்னெல்லாம் கிடையாது. இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டப்ஸு எடுத்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஜக்கு எடுத்து மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெளித்து விடுங்க. ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் அதுலேயும் தெளித்து விடலாம். இது மாதிரி நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா இருக்காது. அப்புறமா அந்த அஸ்வினி பூச்சி தொந்தரவு இருக்காது. ஆர்கானிக்காக நம்ம உரம் போடுறோன்னா இது மாதிரியெல்லாம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நல்லா வேரில் இருக்கிற வேர் புழுங்கோ, அதாவது வேர் சாப்பிட்ற புழுங்கெல்லாம் இருந்தாலும் அதுவும் போயிடும். இதோட காரத்துக்கு செடி நல்லா தழைச்சி வரும். அதை எப்படி வருது பாருங்கள். இந்த செடியெல்லாம் அது ப்ரூனிங் பண்ணி விட்டேன். என்ன நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த முல்லை செடியும் நல்லா இப்போ தான் அரும்பு வருது. எல்லா செடியிலையும் அரும்பு வருது. இது மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுனே இப்போ வந்தால் செடி நல்லா க்ரோத் ஆகும். நல்லா பூவும் வரும், காய்களும் நல்லா வரும். எறும்பு தொல்லையும் இருக்காது. பெருசாக பூ பூக்கும். எறும்போ அஸ்வினி பூச்சோ இலை சுருட்டல் நோய் வந்துச்சுன்னா இதனால தான் அந்த இலை சுருட்டல் நோயே வர்றது. இது மாதிரிலாம் தெளிக்க வச்சு தான் இந்த மிளகா செடிங்கெல்லாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். எல்லாம் கத்திரி செடி, மிளகா செடி, அது தளிர் புது தளிர் வருது பாருங்கள். அப்பப்போ நான் இந்த உரம் கொடுத்துனே இருப்பேன். வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறையாவது கொடுங்க. இதை ஒரு முறையோ 2 முறையோ இப்படி வேருக்கும் கொடுங்க. இப்படி தெளிச்சும் விடுங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் செடிங்கெல்லாம் எவ்வளோ நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி எல்லா செடிங்களுக்கும் ஸ்ப்ரே இருந்தாக்கா வடிகட்டி கொடுக்கணும். இதில் கையில் அப்படியே தெளித்து விட்டுட்டுனா ஒரே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம அடுத்த அதை ஸ்ப்ரே பண்ணி அது ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறது. இப்படியே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போட்டு தெளித்து விட்டுடலாம். நல்லா இலை சுருட்டல் நோயும் வராது, செடிங்களும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மிளகா செடியில் இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு. அதுக்கும் இதை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அப்பப்போ நான் சொல்கிற உரங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாரத்தில் 2 முறை கொடுங்க. உரம் கொடுக்குறதுனா வாரத்தில் 2 முறை கொடுங்க. எல்லாமே லிக்விடாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.